ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல மேஷராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னும், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மீனம் ராசியில் மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகங்களோட சேர்க்கை வந்து இந்த மாதத்தில் இருக்குதுங்க. அப்போ இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை தான் இந்த மாதத்திலேயே வந்து தீர்மானிக்க போகுது. அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாசத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாருங்க. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் வந்து கஜகேசரி யோகத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க. இது கூடவே இந்த மாதத்தில் வந்து 2 முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் ஏற்பட போகுது. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்குங்க. செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்ச ஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயம் சூரியன் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விடியற்காலை 3 மணி பக்கமாக மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை வருட பிறப்பு தாங்க அன்னைக்கு. இது ரெண்டும் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான 2 கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னுடைய டிராவலை வந்து பண்றாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து தினங்க. அதனால அன்னைக்கு வீட்டில் வந்து வாசக்கால் வைக்கிறது, பூமி பூஜை செய்கிறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையுமே இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளுங்க. அன்னைக்கு வந்து நீர், மோர், பானகம் இது எல்லாமே நாம் நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரங்க. இது வந்து முருகனுக்கே உண்டான விசேஷமான நாள். அன்னைக்கு வந்து காவடி எடுக்கிறது, இல்லை பாத யாத்திரையாக போகிறது, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு அன்னைக்கு எல்லாமே செய்யலாங்க முருகனுக்காக. இதை தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க. அன்னைக்கு கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளிலுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலை நீங்கள் சுற்றி வரதை கூட கிரிவலம் செஞ்சது தாங்க. சிவன் கோயில் இல்லை பெருமாள் கோயில் இதெல்லாம் கூட நீங்கள் சுற்றி வரலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. இதுக்கு அடுத்ததா ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் விஸ்வ வசு சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. அன்னைக்கு வந்து முக்கணிகளை வச்சு கண்ணாடி, தங்கம் இது மாதிரிலாம் வச்சு காலையில் வந்து நம்ம அதில் தாங்க கண்விழித்து பார்க்கணும். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு நல்லா அமையுங்க. அடுத்ததா ஏப்ரல் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகம் வருதுங்க. இதை தொடர்ந்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து தமிழ் மாத கணக்குப்படி பாத்தீங்கன்னா சித்திரையில வரக்கூடியது. ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா அமாவாசைங்க. அடுத்ததா ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதி. இந்த நாளில் வந்து கோல்டு, சில்வர் இப்படின்னு எல்லாமே வாங்கலாங்க. நாம வாங்குறதை விட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலியமா தாங்க அதிக பலன் கிடைக்கும். சின்னதாக ஏதாவது கோல்டு இல்லைன்னா சில்வர் காயின் வாங்கி அதை நாம வந்து யாருக்காவது தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இரட்டிப்பாக நமக்கு திரும்பி வருங்க. அப்போ இது மாதிரியான விசேஷ நாட்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து அமைந்திருக்குது நமக்கு. இதை தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரலாங்க. தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இது கூடவே பார்த்தீங்கன்னா பிடிவாத குணமும் கொண்டவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் சுமாராகவும் கடினமாகவும் தாங்க இருக்க போகுது. ஏன்னா மாச தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இது மாதிரி 5 கிரகங்களோட பஞ்ச கிரக சஞ்சாரம் வந்து இருக்குதுங்க. அப்போ இந்த பஞ்ச கிரக யோகத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வலுவான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. வேலை சம்பந்தமாவோ இல்ல படிப்பு விஷயத்துக்காகவோ இல்ல உங்களோட பர்சனல் விஷயத்துக்காகவோ நீங்க வந்து வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க. அப்போ இந்த வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களால் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிச்சயமாக போகக்கூடியதாக தாங்க அமைந்திருக்குது. ஏன் ஆன்மீக சம்மந்தப்பட்ட டிராவல் கூட நீங்கள் அதிகமாக போவீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பயணங்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகிற வாய்ப்பு தாங்க இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு எதிர்பாராத அதிகரிப்பை தாங்க கொடுக்கும். இதனால உங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சல் கொடுக்க போகுது. ஏன்னா வெளியூருக்கு போகணும் அப்படின்னாலே நாம் ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருட்களை அங்கே போய் நம்ம வாங்குறது இது மாதிரி நிறைய செலவுகள் அப்படிங்கிறது வருங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன்
கடன் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா தேவையில்லாத இடத்துல நீங்கள் கடன் வாங்கி அதெல்லாம் கட்ட முடியாத சூழ்நிலையில உருவாகுங்க. நீங்கள் ஏதாவது பர்சனலாக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ கட்ட முடியாத நிலைமையில உண்டாகும். ஏன்னா உங்களுக்குன்னே தனியாக நீங்கள் செலவு அதிகமாக பண்ணுறப்ப இந்த கடன் எல்லாம் இந்த மாதத்தில் அடைக்க முடியாத சூழ்நிலையில உருவாகுங்க. இது கூடவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களால் கடன் அப்படிங்கிறது திருப்பி தரவே முடியாதுங்க. அதனால யாருக்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்கவும் வேணாம், கொடுக்கவும் வேணாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைக்கும், உங்களால் வந்து செலவுகளை வந்து அதிகரிக்கிறத அதை வந்து குறைக்க முடியல அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்து இந்த சனி பகவான் தாங்க. ஏன்னா அவர் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து விரய சனி தாங்க ஏற்பட்டிருக்குது. அப்ப என்னதான் நீங்க கண்ட்ரோல்ல இருந்தாலுமே கூட, இந்த விரய சனியால உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிட்டே தாங்க இருக்கும். இந்த விரய சனிய வந்து நீங்க கட்டுப்படுத்துறதுக்காக, நீங்க வந்து சுப செலவா மாத்திக்கலாங்க. அப்படி செய்யறது மூலியமா பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே உங்களால குறைச்சிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, வீடு புதுசா கட்டுறது, இல்ல கட்டுன வீட்ட வந்து நீங்க சின்ன சின்னதா ஆல்டரேட் பண்றது, புதுசா இடம் வாங்குறது, திருமணம், நிச்சயதார்த்தம், இல்ல குழந்தைகளோட படிப்புக்கான செலவு இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில சுப செலவுகளா நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விரய செலவுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்க. அப்படி நீங்க செய்யல அப்படின்னா, இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் இந்த மாசம் ஃபுல்லாவே 12ஆம் வீட்ல தாங்க இருக்க போறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் கூடவே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்க போறாங்க. 6ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்ல நிலைத்திருக்கிறாருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குங்க. ஏன்னா ஆபீஸ்ல வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப கிடைக்கிறது மூலியமா அதிக வேலை அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால நீங்க ஓவர் டைம் தான் நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலையில உருவாக போகுது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சலிக்காம நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தாங்க நல்ல பேர் வாங்க முடியும். இந்த வேலை எல்லாத்தையுமே நீங்க முடிக்கிறதுக்காக உங்க கூட வேலை செய்றவங்களோ இல்ல உங்கள ஹையர் ஆபீசர்ஸ் உங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால நீங்க எல்லா வேலையுமே சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறது மூலமா நல்ல ஒரு பதவி உயர்வுல உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. இடமாற்றம், சம்பள உயர்வு நீங்க கேட்டுட்டு இருந்த எல்லாமே இப்ப வந்து கிடைக்க போகுதுங்க. இதுக்கு எல்லாமே நீங்க முயற்சி செய்யறது தான் காரணமா அமைய போகுது. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பரா வரப்போகுதுங்க. அப்ப கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. அதுக்கான ட்ரையல்லாம் நீங்க இப்ப பண்ணிக்கலாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு 12ஆம் வீட்டுல தாங்க பயிற்சியாகி இருக்கிறதுனால வியாபாரத்துல ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அதனால இது மாதிரி சுச்சுவேஷனை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். வியாபாரத்தை வந்து ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே கூட நீங்க வந்து ஒரே நிலையான மனப்பான்மையை தாங்க வச்சிருக்கணும். ஏன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்கும். எல்லாருக்குமே எந்த நாள்லையுமே வரலாம் இதெல்லாம். அப்ப இது மாதிரியான டைம்ல வந்து நீங்க உங்களோட கஸ்டமர்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் செய்யறது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த நிலைமையை வந்து உங்களால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுங்க. இது கூடவே புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த டைம்ல வந்து நீங்க செய்யலாம். ஆனா ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவோ இல்ல முதலீடு செய்யணும் அப்படின்னாமே இது எல்லாமே கொஞ்சம் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து அதாவது இந்த ஏப்ரல் பாதிக்குள்ளேயே உங்களுக்கு இதுக்கான முயற்சி எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. விசா ஏதாவது அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட கிடைக்குங்க. அதனால இப்போ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தான் அமைஞ்சிருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதாவது உங்களோட தந்தைக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை வந்து கொடுக்க போறாரு. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையும் தருவாருங்க இவரு. இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனை ஏதாவது வரலாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய எதிரிகளை சமாதானப்படுத்தி சண்டை சச்சரவுகள் வந்து கொஞ்சம் குறைப்பாருங்க. ஆனா மாத தொடக்கத்துல வந்து செவ்வாய் வந்து 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டை வரலாம். இல்ல பிள்ளைக்கு கூட ஏதாவது சண்டையில வரலாங்க. மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்க சமாளிச்சுக்கலாங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதத்தோட அதாவது 15ஆம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன், புதன், ராகு இது மாதிரியான கிரகங்கள் கூட 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து உங்களோட காதல் உறவுல நல்ல ஒரு தருணங்கள் வந்து அனுபவிப்பீங்க நீங்க. அப்போ இந்த டைம்ல வந்து திருமணமாகாத மேசராசிக்காரங்களுக்கு கூட திருமண பேச்சுவார்த்தையில எடுக்கலாங்க. அதெல்லாம் சக்சஸ் ஆகும். உங்க 12ஆம் வீட்டில் பஞ்சகிரக யோகம் இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து செலவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எதிர்பாராத விதமா பிரச்சனைகளும் வரலாம். அதனால இது மாதிரியான விஷயத்தை நீங்க சமாளிச்சு தாங்க ஆகணும். உங்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாய் வந்து மாத தொடக்கத்திலேயே 3ஆம் வீட்டில்
வீட்டில் இருக்கிறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. உடல் வந்து ரொம்பவே வலுவாகவும் இருக்கும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க. எல்லாமே நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. இது மாதிரி யாரெல்லாம் பௌர்ணமி, அமாவாசை தோறும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே உங்களோட குலதெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.